ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த ஈரான் வார் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த வார் முடியுமா முடியாதான்றத பார்க்குறத தாண்டி இப்போ ஒரு ஸ்டெப் அஹெடா இன்னமுமே ஒரு புது என்ட்ரி வந்திருக்கு. இந்த வாரால நம்ம இந்த வீடியோ பார்க்குற நீங்க, நானு எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஃபியூல் காஸ்ட்டா இருந்தாலும் சரி, கேஸ் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோன்றது உண்மை. இத மறுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த மாரி சமயத்தில முடியுமா? இந்த வார் இப்போ மோஸ்ட்லி முடிஞ்சிரும். இந்த சாட்டர்டே, சண்டே முடியும். இந்த சாட்டர்டே, சண்டே முடியும்னு மோர் தென் 4 வீக்ஸ் கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு என்ட்ரி ஈரானுக்கு சப்போர்ட்டா வந்திருக்காங்க. இவங்க வந்து அஃபிஷியலா வார்ல என்டர் ஆகியிருக்காங்க. என்னப்பா இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல், யுஎஸ் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாரி சமயத்தில இப்போ ஈரானுக்கு சப்போர்ட்டா ஹவுதீஸ் அப்படின்ற ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, தரையிறங்கியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்ஸி குரூப் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பார்த்த மாரி ஹிஸ்புல்லா மாரியான ப்ராக்ஸி குரூப் இவங்க கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுதீஸ் வந்து ஒரு ஒரு ஏமன சேர்ந்த ஒரு அமைப்பு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏமன்ல ஒரு குறிப்பிட்ட நாடே இவங்கள்தா தான் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போ டைரக்ட்டா இறங்கி இந்த ப்ராப்ளம் இன்னுமே எஸ்கலேட் ஆயிருக்கு. இது என்ன மேட்டர்? இதனால எந்தெந்த இடம்லாம் பாதிக்கப்படும்? ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ அதுக்கேத்த மாரி ரெட் சீல ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது. இத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரியான ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ ஹவுதீஸ் உடைய என்ட்ரிய பத்தி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் திங், ஹவுதீஸ் யாரு? ஹவுதீஸ வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அல்லாஹ்வுடைய டைரக்ட் ஆஃப் அந்த காட பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுதீஸோடைய அமைப்பு. இவங்க வந்து ஏமன் நாட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ப்ராப்ளம்? இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ஏமன்லேருந்து டைரக்ட்டா இஸ்ரேலோடைய சவுத்த வந்து ஒரு லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல வச்சு அடிச்சிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் சைட்ல இருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இப்போ திடீர்னு இவங்களும் வந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்ற மாரி இஸ்ரேல் சைட்ல இருந்து சொல்றாங்க. இப்போ அஃபிஷியலாவே அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் இந்த வார்ல என்டர் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லா மாரியே இப்போ ஹவுதீஸும் வந்து என்டர் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க. ப்ராக்ஸி குரூப்புக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு யுஎஸ் ஒரு பக்கம் சொன்னாலும், யுஎஸ் என்ன பண்றாங்க? இருக்கிற எல்லா கல்ஃப் கண்ட்ரீஸும் அங்கங்க யுஎஸோட பேஸ வச்சிருக்காங்க. இதுக்கேத்த ஈரானோட பேஸ் எங்கேயுமே அது மாரி கிடையாது. ஸோ அதுக்கேத்த மாரி அங்கங்க சின்ன சின்ன ப்ராக்ஸி குரூப்ப வச்சு இவங்க இப்போ ஈரானும் அவங்களோட கேம ஆரம்பிச்சு ரொம்பவே பயங்கரமா விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதனால பொதுமக்கள் தான் மிக முக்கியமா பாதிக்கப்படுறதா இருக்கு. இப்போ ஓகே. இப்போ இவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்தனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி ஈரானே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ அரெஸ்ட் பண்ணி அங்க இருக்க ஷிப்மெண்ட்ட எல்லாமே இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. ஷிப்மெண்ட் அந்த பக்கம் போனா ஃபீ பே பண்ணணும். அது மட்டும் இல்லாம நாங்க சொல்ற ஷிப் மட்டும் தான் போணும். அப்படின்னு தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி இல்லாம அவங்க அத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஹவுதீஸ் வந்தனால ஹவுதீஸுக்கு ஏத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சி. இந்த ரெட் சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் சி. இந்த ரெட் சீய வந்து இவங்க இப்போ பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் போற எந்த ஷிப்பா இருந்தாலும் இவங்களோட பெர்மிஷன் இல்லாம இனிமேட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு சைட பிளாக் பண்ணதுக்கே இவ்ளோ இஷ்யூ நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த சைடுமே வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி பிளாக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, சூயஸ் கெனால் இருக்கு. சூயஸ் கெனால்ல இருந்து வர எல்லா ஷிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் சி வழியா தான் வந்தாகணும். ரெட் சி வழியா வந்தா இப்போ இந்த ஹவுதீஸ் அவங்களுடைய வேலைய காட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த வழியா வந்து யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை ஆகுதுன்னு பாருங்க. மெயினா முக்கியமா இந்தியா. ஓகேங்களா? இந்தியா, ரஷ்யா, சைனா இந்த ஏசியன் கண்ட்ரீஸ் அது மட்டும் இல்லாம யூரோப் கண்ட்ரீஸும் மிக முக்கியமா ரொம்ப மோசமா ப்ராப்ளத்துக்கு உண்டாகும். ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணி சைனாக்கும், இந்தியாக்கும் ஷிப்ப விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட் ஆனா ஈரோப் கண்ட்ரீஸால அப்படி பண்ண முடியாது. ஈவன் நம்மளே வந்து அங்க போணும்னா, ரெட் சீய தாண்டி முடியாது. இப்போ அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. அப்படி ரெட் சீய தாண்டி முடியலனா வேற வழியே இல்லன்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. ஆஃப்ரிக்காவ சுத்திக்கிட்டு தான் போணும். ஆஃப்ரிக்காவ சுத்திக்கிட்டு போனா மோர் தென் 10 to 14 டேஸ்க்கு மேல இன்னமுமே அந்த ஷிப்பிங் உடைய இது இன்கிரீஸ் ஆகும். அத்தன நாள் எக்ஸ்ட்ராவா அவங்க செலவு பண்ணியாகணும். அப்படி செலவு பண்ணாங்கன்னா, அதுக்கான ஃபியூயல் காஸ்ட் இருக்கு. அதுக்கான இன்சூரன்ஸ் காஸ்ட் இருக்கு. இது எல்லாமே அந்த ஷிப்புக்கு அதிகமாகும். அதுக்கு அதிகமாச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்ளம் எல்லாமே சாதாரண பொதுமக்கள் கிட்ட கண்டிப்பா போய் சேரும். அவங்க வாங்குற காய்கறி, கொத்தமல்லி, கருவேப்பிலையிலிருந்து எல்லாமே ரேட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஹவுதீஸ் முன்னாடியே அடிக்க ஆரம்பிச்ச அது மாரி, இப்போ வந்து இஸ்ரேல் போர்ட்ட வந்து டைரக்ட்டா வந்து அவங்க அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஏமன் நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுமான்றது இன்னும் 2, 3 நாள்ல தெரிய ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஆல்ரெடி வந்து
ஹிஸ்புல்லா லெபனான்லேருந்து அடித்ததுக்கு லெபனானையே அழிச்சிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஒரு பக்கம். இப்போ ஏமன் நாட்டில் இருந்து அடிக்கும்போது ஏமன் நாடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராப்ளத்துக்கு உண்டாகும் இல்லைங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு இல்லை நாளானிக்கு நியூஸ் தெரிஞ்சிடும். இது எப்போ நடந்திருக்குன்னா 28 மார்ச் தான் நடந்திருக்கு இவங்களுடைய என்ட்ரி புதுசாக. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு ஆர்கனைசேஷன் தான் ஹவுதீஸ்ன்றது. பட் ஆனால் இந்த வாருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ஈரான் சைடில் இருந்து கண்டிப்பாக வழங்கப்படும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் மிசைல், அது மட்டும் இல்லாமல் சூசைடல் ட்ரோன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈரான்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹவுதீஸ்க்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இவங்களோட மெயின் டார்கெட்டே வந்து நேவல் பேஸை வந்து அந்த பக்கம் போகிற ஷிப்ஸை வந்து டார்கெட் பண்ணணும். இவங்களோட பவர்லாம் பாருங்களேன், டேரெக்டாக அடிக்க முடியாது. அங்கே இருக்க ஷிப்பை வந்து, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய அமைப்புலாம் கிடையாது, சின்ன சின்ன அமைப்பு, தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் போகிற ஷிப்பெல்லாம் ஷோக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, யூஎஸ் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அவங்க எடுத்து அந்த போரை நிறுத்தி தான் ஆகணும். ஸோ இப்போது போர் இன்னுமே எக்ஸ்கலேட் ஆகிட்டு தான் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரால் ஆல்ரெடி எல்லா கண்ட்ரியுமே பாதிக்கப்படுது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் வெளியே காட்டிக்கல. பட் ஆனால் மக்களுக்கு ரொம்பவே பாதிப்பு ஆகிட்டு தான் இருக்குது. இந்தியா, சைனா, இந்த மாதிரி யாருக்குமே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட், இவங்க வந்து ஹவுதீஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா மெயினாக இவங்களோட டார்கெட் வந்து நேராக இவங்களால மிகப்பெரிய மிசைல்ஸ்லாம் இவங்கள்ட்ட கிடையாது. ஸோ அதனால் அங்கே இருக்க கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்க எல்லா ஆர்மி பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸோடைய ஆர்மி பேஸ் எல்லாத்தையுமே இவங்க ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி நாளைக்கு மிக மோசமாக நடக்கும்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த நியூஸை பார்க்கும்போது தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த இஸ்ரேல் எங்கேயாவது சும்மா இருக்காங்களா? எல்லா இடத்துலையும் மொம்பிள்த்து வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் வந்து ஹமாஸை போட்டு அடித்து காசாவே நாசம் பண்ணிட்டாங்க. காசான்றது இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் நடந்துச்சு, ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ ஹிஸ்புல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. லெபனான் ஃபுல்லாகவே காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலால் ஈரானை டேரெக்டாக அடிக்க முடியாது, ஏன்னா ஈரான் மிகப்பெரிய நாடு இஸ்ரேலை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் யூஎஸோட சப்போர்ட்டை வச்சு ஈரானை டேரெக்டாக அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போதாதுன்னு சொல்லிட்டு இப்போது டேரெக்டாக நியூ என்ட்ரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹவுதீஸும் இறங்கியிருக்காங்க. ஏமன் நாட்டுக்கும் இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியல. ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான அப்டேட். இதுதான் இப்போது வாரோடைய கரண்ட் கண்டிஷன். ஸோ இந்த வீடியோவில் இது யார் யாருக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணுமோ கொண்டு போய் சேருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பை.